நீல சீசா சிறுகதை. ஆசிரியர் காலத்திநாதன் அவர்கள். அந்த மின்சார கம்பத்தின் அருகில் வந்ததும் பையனின் கால்கள் தாமாக நின்றுவிட்டன. தலையிலே சுமந்து வந்த மூட்டையை சர்வ ஜாக்கிரதையாக கீழே இறக்கிவிட்டு குதிகாலில் உட்கார்ந்தான். எதிரே கம்பீரமான கட்டிடத்துக்குள் மருந்து நெடியில் முணங்கிக் கொண்டு இருந்த தர்ம ஆஸ்பத்திரியை பார்த்து பையன் ஒரு கும்பிடு போட்டான். தனக்கும் தன் எஜமானனுக்கும் அதுதான் படி அளக்கிறது என்பதை அவன் நன்றாக உணர்ந்து இருந்தான். அதனால் அவன் அந்த ஆஸ்பத்திரியை கடவுளாக நினைத்தான். இளம் சூரியன் கபகபவென்று வளர்ந்து கொண்டு இருந்தான். அவன் சுண்டிவிட்ட சுறுசுறுப்பில் ஜனங்கள் விறுவிறுப்பாக இயங்கிக் கொண்டு இருந்தார்கள். பையன் மூட்டைக்குள் கையை விட்டு ஒவ்வொரு புட்டியாக கீழே எடுத்து வைத்தான். 10 வினாடிகளில் அத்தனை புட்டிகளையும் அழகாக அடுக்கிவிட்டான். சாக்கை உதறி 4ஆக மடித்து கீழே போட்டு அதன் மீது ஜம் என்று உட்கார்ந்து கொண்டான். பையனின் முகத்தில் ஒரு கம்பீரம் வந்துவிட்டது. இனி அவன் இந்த பக்கத்தில் வரும் ஒவ்வொருவரையும் நிமிர்ந்து பார்த்து கொண்டு இருப்பான். நோய் அழுத்தம் பாரத்துடன் வருகிறவர்கள் அவனை அணுகி புட்டிகளை விலைக்கு கேட்பார்கள். அவன் என்ன விலையை சொன்னாலுமே அவர்கள் குறைத்து கேட்டு கெஞ்சி கூத்தாடுவார்கள். பாவம், எல்லோரும் ஏழை ஜனங்கள், கால்நடையாக வருகிறவர்கள். ஆனால் இதற்காக பையன் ஒன்றும் இழகிவிட மாட்டான். விலை புட்டியில எழுதி ஒட்டி இருக்கிறது பாரு, எல்லாம் கரார் ரேட்டு. இஷ்டம் இருந்தா வாங்கு, இல்லாவிட்டால் இடத்தை காலி பண்ணு, உன்னால் வியாபாரம் கெடுது என்று நிர்தாட்சண்யமாக பேசுவான். கருணை என்பதே அவனிடம் கிடையாது. அவன் யாருடைய தயவையாவது எதிர்பார்த்தால் தானே ஆயிற்று. அவன் எஜமானன் வரும் நேரம். அவன் சரியாக காலை 8 மணிக்கு வருவான். பையன் எப்படி கடை பரப்பியிருக்கிறான் என்று நோட்டம் விட்டபடி வாய்க்கு வந்த வசை மொழிகளை உதிர்த்துவிட்டு போவான். பையன் புட்டிகளை விற்ற பணத்தை கொடுத்து சரியாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எஜமானன் திருப்தி அடைந்ததும் பையன் மிச்சமுள்ள புட்டிகளை மூட்டை கட்டி அவனுடைய வீட்டில் கொண்டு போய் சேர்ப்பான். இதற்குள் 8, 9 மணி ஆகிவிடும். அப்பொழுதுதான் எஜமானனுக்கு ஒரு வழியாக கொஞ்சம் இரக்கம் சுரக்கும். மிகவும் பெரிய மனசு பண்ணி ஒரு 4 காசை தூக்கி பையனின் கையிலே போடுவான். பையன் பாடு குஷிதான். அந்த நேரத்தில் எந்த ஹோட்டலில் இட்லி சூடாக கிடைக்கும் என்று அவனுக்கு தெரியும். ராமபவனுக்குள் நுழைந்து 4 இட்லிகளுக்கு ஆர்டர் கொடுத்துவிட்டு சாம்பாரிலும் சட்டினியிலும் மிதப்பான். வெயில் சுள் என்று பையனின் பரட்டை தலையிலே உரைத்தது. சொரிந்து விட்டு கொண்டான். அடிவயிறு சமுத்திரம் போல இறைந்தது. அதை சொரிந்து அடக்கிவிட முடியுமா என்ன? பையன் பல்லை கடித்தபடியாக பசியை பொறுத்து கொண்டான். ஏழை ஜனங்கள் மந்தை மந்தையாக தர்ம ஆஸ்பத்திரிக்கு வந்து கொண்டு இருந்தனர். வறுமை அவர்களை பீய்த்து தின்றது போதாது என்று அவர்களது அழுக்கேறிய ஆடைகளையும் ஒரு கை பார்த்திருந்தது. எலும்பும் தோலுமாக இருந்த அவர்களை பார்க்க பையனுக்கு சகிக்கவே இல்லை. எத்தனை விகாரமாக இருக்கிறார்கள். இவர்களோடுதான் வியாபாரத்தை நடத்த வேண்டும் என்று விதி அவன் தலையிலே கட்டியிருந்தது. பையன் முகத்தை சுளித்து கொண்டான். அவனுக்கு மட்டும் ஆண்டவன் அதிகாரத்தை கொடுத்திருந்தால் அவன் ஆளுக்கு ஒரு புட்டியை எடுத்து கொடுத்திருப்பான். இப்பொழுது அது முடியாது. விலையிலே ஒரு நயா பைசாவை குறைக்க கூட அவனுக்கு அதிகாரம் கிடையாது. ஆகையினால் விடாப்பிடியாக இருந்தான். முரட்டுத்தனமாக நடந்து கொண்டான். பையனுக்கு இப்பொழுது தலைவலி ஆரம்பமாகிவிட்டது. விண்ணு விண்ணு என்று 2ஆக பிளந்து விடுவது போல தலை தெரித்தது. அவனால் தாங்க முடியவில்லை. அம்மா என்று முணங்கினான். தலைவலிக்கு காரணம் நேற்று முழுவதும் பச்சை தண்ணீரை தவிர வேறு எதுவும் அருந்தாததுதான். ராமபவன் 4 இட்லிகளுக்கு கூட வழி இல்லாமல் போய்விட்டது. இந்த ஏழை ஜனங்களுக்காக அவன் இவ்வளவு பச்சாதாபம் கொண்டு உருகுகிறானே, இவர்களுக்கு கொஞ்சமாவது அவன் மீது கருணை இருக்கிறதா? இவன் ஏமாந்த சோனகிரி என்று நேற்று எவனோ ஒரு செல்லாத ₹1/4 தலையிலே கட்டிவிட்டு போய்விட்டான். பையனின் எஜமான் அந்த அளவுக்கு பைத்தியக்காரன் இல்லை. கணக்கு ஒப்புவிக்கும் பொழுது கண்டுபிடித்து விட்டான். ஐயோ, இது செல்லாத காசா? யாரோ துணிஞ்சு ஏமாத்தி இருக்காங்க என்று பையன் துடித்தான். ஏமாத்திட்டாங்களா? அந்த அளவுக்கு நீ தூங்கிக்கின்னு வியாபாரம் பண்றியா? உனக்கு எப்படி புத்தி புகட்டுறதுன்னு எனக்கு தெரியும். உனக்கு இன்றைக்கு கூலி இந்த செல்லாத ₹1/4 தான் என்று எஜமானன் கர்ஜித்தான். பையன் கதறி அழுதுவிட்டான். எஜமான், இந்த தடவை மட்டும் மன்னிச்சுக்கிடுங்க, என் வயிற்றுல மண்ணை போட்டுடாதீங்க என்று கதறினான். ஆனால் எஜமானன் கிஞ்சித்தும் இரக்கம் காட்டவில்லை. பையன் அந்த செல்லாத 4 காசோடு வெளியில் வந்தான். ராமபவன் கல்லாவில் உட்கார்ந்திருக்கும் முதலாளியும் அவனை போல ஒரு இளிச்சவாயர்தான்.
அவரிடம் இந்த நாலனாவை கொடுத்து ஏமாற்றுவது சுலபம். அப்படி செய்ய மட்டும் பையனுக்கு மனசே வரவில்லை. குழம்பி குழம்பி தள்ளாடி நடந்தான். பிறகு திடீரென்று ஒரு முடிவுக்கு வந்தவனைப் போல குப்பை தொட்டியை நோக்கி அந்த ரூபாயை விட்டு எறிந்தான். அப்பப்பா, உயிர் போகுதே, நாக்கு உலர்ந்து தீயுதே. பையன் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். பக்கத்திலே ஒரு குடுகுடு கிழவி முடங்கி கிடந்தாள். அவள்தான் முடங்கி இருக்க வேண்டும். அவளுக்கு உடம்புக்கு என்னமோ, பாவம். அவனைப் போல அவளும் ஒரு அனாதையாகத்தான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அப்படி தெரு ஓரத்திலே யாரும் கவனிக்காமல் ஏன் கிடக்கப் போகிறாள்? தலைவலி வேகமாக முற்றிவிட்டது. பையனால் தாழவே முடியவில்லை. துடித்தான். 2 கைகளாலும் தலையை அழுத்தி விட்டு கொண்டான். இது ஒன்றும் சாதாரணமாக போகின்ற வியாதி இல்லை. இங்கிலீஷ் டாக்டரின் மருந்து தண்ணீர் பட்டால்தான் போகும். மருந்து வாங்க புட்டிக்கு எங்கே போவது? பையனின் பார்வையில் அந்த நீல சீசா நெருடியது. ஒரு கணம் மெய் சிலிர்த்து போய்விட்டான். பையனுக்கு ஒரு அபார யோசனை தோன்றியது. எப்படியும் புட்டியை எடுத்துக் கொள்வது, அதற்கு ஒரு கதையை கட்டிவிடுவது என்று தீர்மானித்தான். எஜமானன் யமகாதக பேர்வழிதான், நம்பவே மாட்டான். ஏதோ புண்ணியம் இருந்தால் பிழைத்துப் போவோம், இல்லாவிட்டால் வருவதை அனுபவித்துக் கொள்வோம் என்ற பையன் துணிந்தே விட்டான். நீல சீசாவை எடுத்து இடுப்பிலே இடுக்கிக் கொண்டு அதன் மேல் சொக்காயை இழுத்து விட்டு கொண்டான். வயிற்றை சுற்றிலும் உற்று பார்த்தான். அவ்வளவு சீக்கிரத்தில் கண்டுபிடித்து விட முடியாது என்பதில் ஒரு திருப்தி. சுற்றும் முற்றும் நிதானமாக பார்த்து கொண்டே பக்கத்து குப்பை தொட்டியை பையன் பரபரவென்று கிளறினான். நீல கண்ணாடி சில்லுகள் சிலவற்றை பொறுக்கி கொண்டு வந்தான். அவற்றை புட்டிகளுக்கு அருகிலே போட்டுவிட்டு பெருமூச்சு விட்டான். காரியம் முக்கால்வாசி முடிந்துவிட்டது. எப்படியோ தவறி அந்த நீல சீசா உடைந்து விட்டது என்று சாதிக்க வேண்டியது. எஜமான் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, வருவதை அனுபவித்தே தீருவது. பையனுக்கு பாதி தலைவலி கரைந்து விட்டது போல ஒரு உணர்ச்சி. கெக்க கெக்க என்ற அந்த கிழட்டு சிரிப்பொலி பையனின் கழுத்தை திருப்பியது. அப்படி சிரித்தவள் அந்த நோய்க்கார கிழவிதான். இப்பொழுது எப்படியோ மெல்ல எழுந்து உட்கார்ந்து விட்டிருந்தாள். புட்டி திருடுறியா? உன் எஜமான் வரட்டும், முதுகு தோலை உரிக்கச் சொல்றேன். இந்த படுபாவி கிழவி இவ்வளவு நேரம் பையன் செய்ததையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்தாளா? அவனுக்கு உதறல் எடுத்தது. ஏய், நோய் பிடிச்ச கேள்வி, வீணா மல்லுக்கு வராத. நான் பொல்லாதவனாக இருப்பேன். உன் வேலையை பார்த்துக்கின்னு போ என்று உருமினான். கிழவி அவனை ரோஷத்துடன் முறைத்து பார்த்தாள். நீ நேத்து முளைச்ச பையன். உன் அதட்டலுக்கெல்லாம் இந்த அம்மா கண்ணு அசந்து விட மாட்டாள். ஒளிஞ்சு போகுது. அந்த சீசாவை என்கிட்ட கொடுத்துடு. நான் உன் எஜமான் கிட்ட சொல்லவே மாட்டேன். நீ இத திருடி வித்து தின்னத்தானே போற? என் உடம்ப பாரு, நெருப்பா குதிக்குது. மருந்து தண்ணி வாங்கி குடிக்கணும். என்னால காசு போட்டு புட்டி வாங்க முடியாது. நோய் போயிட்டதும் உனக்கே புட்டிய நான் திருப்பி கொடுத்துடுறேன். கிழவியின் கண்ணீர் பையனின் மனதை கரைத்தது என்னவோ உண்மையானால் அவன் தலைவலிக்கு முன்னால் அது எடுபடவில்லை. அம்மா என்று பையன் அலறினான். இதோ பாரு கேள்வி, சும்மா சும்மா நம்ம கிட்ட வம்புக்கு வராத. என் தலைவலி எனக்கு தெரியும். அப்படியானா இந்த புட்டியை எனக்கு நீ கொடுக்க மாட்டியா? மாட்டேன் மாட்டேன். கிழவியின் கண்கள் ஆத்திரத்தில் ஜொலித்தன. பாவி பயலே, மாட்டியா? இரு சொல்றேன். அதோ பாரு, உன் எஜமானன் வரான். மரியாதையா அந்த புட்டியை என்கிட்ட கொடுத்துடு. இல்லாட்டி அவன் கிட்ட உண்மையை எல்லாம் சொல்லிடுவேன். நடுநடுங்கி போனான் பையன். திரும்பி பார்த்தான். எஜமானன் வேகமாக வந்து கொண்டே இருந்தான். பையனின் உடம்பு விடவிடத்தது. பிறகு ஒரு வெறி அவனை ஆட்டி வைத்தது. பக்கத்தில் கிடந்த ஒரு பெரிய கருங்கல்லை எடுத்து, ஜாக்கிரத, ஏதாவது உளறினாயோ இதை உன் தலையில போட்டு விடுவேன் என்று ஓங்கினான். குடல் வெளியில் வந்து விட்டதை போல கிழவி கதிகலங்கி போனாள். கொல்லுவியாடா புறம்போக்கே என்று கதறிக்கொண்டு கீழே சாய்ந்தாள். பையன் கல்லை தொலைவிலே எறிந்துவிட்டு சுதாகரித்து கொண்டான். சுறுசுறுப்புடன் எஜமானனை வரவேற்றான். என்னடா திருட்டு மொழி முழிச்சபடி தூங்கி விழற என்று தடபுடலாக கேட்டுக்கொண்டே வந்தான் எஜமான். பையன் பேந்த பேந்த விழித்தான். நீல கண்ணாடி சில்லுகள் எஜமானனின் கண்களில் பட்டன. ஏண்டா, புட்டிய உடைச்சிட்டியா என்று இறைந்தான். பையன் பேய் அறைந்தது மாதிரி நின்று கொண்டு இருந்தான். சரி சரி, இன்னைக்கு ராத்திரியும் பட்டினி கிடக்கணும்னு உன் தலையில எழுதியிருந்தா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று அழுத்து கொண்டே சென்று விட்டான் எஜமானன். பையன் கண்களை துடைத்து கொண்டு உட்கார்ந்தான். எதிர்பக்கத்தில் கிட்டான் போய் கொண்டு இருப்பதை கண்டதும் அவனை கை தட்டி கூப்பிட்டான்.
கிட்டானும் இவனைப் போல ஒரு அனாதை சிறுவன்தான். ஆனால் சோற்றுக்கு தாளம் போடுகிறவன் இல்லை. அவன் சினிமா கொட்டகைகளில் முன்னதாக டிக்கெட்டை ரிசர்வ் செய்துவிட்டு பிந்தி வருகிறவர்களிடம் அதிக விலைக்கு விற்பான். அவனுடைய வியாபாரம் பையனுக்கு பிடித்து இருந்தது. ஆசையை வேறு கிளறிவிட்டு இருந்தது. ஆனால் அந்த வியாபாரத்துக்கு முதல் வேண்டாம். பையனால் எந்த காலத்துக்கு அந்த முதலை சேர்க்க முடியுமோ? என்னடா என்று கிட்டான் அருகில் வந்தான். கொஞ்சம் கடைய பாத்துக்கிறியா? நான் ஆஸ்பத்திரி உள்ள போய் மருந்து வாங்கிக்கின்னு வந்துடுறேன். தலைவலிடா. பையன் ஆஸ்பத்திரிக்குள் பறந்து சென்றான். கியூவிலே நின்று டாக்டரை அணுகுவதற்குள் அவனுக்கு கால்கள் கடுகடுத்தன. டாக்டர் பையனை சோதித்து பார்த்தார். மாத்திரை எழுதி தரேன். சாப்பாட்டுக்கு பிறகு 3 வேளை சாப்பிடு. தலைவலி பறந்துவிடும். நான் புட்டி கூட கொண்டு வந்திருக்கேன். மருந்து வாங்கி போக என்றான். டாக்டருக்கு சிரிப்பு வந்தது. மருந்து அவசியமில்லை, மாத்திரையே போதும். மருந்து இல்லையா? பையன் தன்னையும் அறியாமல் வீறிட்டான். மாத்திரையை வாங்கி கொண்டதும் பையன் வேகமாக வெளியில் வந்தான். ஐயோ பாவம், நமக்கு மருந்து தருவார்கள் என்று கிழவிக்கு புட்டியை கொடுக்காமல் அவள் வயிற்று எரிச்சலை கொட்டி கொண்டோமே. அவளுக்கு உடனே மருந்து தேவை. புட்டியை அவளுக்கென்று கொடுத்து விடுவோம் என்று தீர்மானித்து கொண்டான். ஓட்டமாக ஓடி வந்து, பாட்டி பாட்டி, இந்தா புட்டி என்று கத்தினான். பாட்டி விசுக்கென்று எழுந்து கொள்ளவில்லை, புரண்டு கொடுக்கவில்லை. பையன் கிட்டானை பார்த்தான். கிட்டான் பதறி வந்து கிழவியை தொட்டு பார்த்தான். கிழவி செத்து புட்டாடா. உடம்பு ஜில்லிட்டு போச்சுடா. 1000 கட்டிடங்கள் அங்கு அக்காக இடிந்து பையனின் தலையிலே விழுந்தன. பாட்டி, உன்னை நான் சாகடிக்கல, சும்மா பயமுறுத்தினேன், அவ்வளவுதான். விதிதான் உன்னை கொண்டு போயிடுச்சு. நான் இல்ல பாட்டி, நான் இல்ல என்று அந்த நீல சீசாவை தன் மொட்டை தலையிலே ஓங்கி ஓங்கி அடித்து கொண்டான். நீல சீசா உடைந்து பச்சை இரத்தத்தோடு சில்லுகள் கீழே சிதறுவதை கண்ட கிட்டான் பையனை தடுக்க கூட தோன்றாமல் திகைத்து போய் நின்றான். அன்பானவர்களே, காலத்திநாதன் அவர்கள் எழுதிய நீல சீசா சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.